ஜில்லே, வாடி. மதியமே வாரம்னு சொன்ன வீட்டுக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். வேலையா கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் சின்ன பொண்ணு, அதனாலதான் வர முடியல. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. இந்தா சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றியா? ஏய், பிள்ளைய தூக்கிட்டு வந்தானடி. பையன் எங்க தனியாவா இருக்கான்? பக்கத்து வீட்டு அக்கா கொஞ்சம் பழக்கமாயிட்டாங்க, அதனாலதான் அவியட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு விட்டுட்டு வந்திருக்கேன். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னடா இவ எடுத்ததும் உதவின்னு கேக்குறாளேன்னு தப்பா எடுத்துக்காத. ஏய், இதுல என்ன இருக்கு? எந்த உதவியா இருந்தாலும் கேளு, எதுவா இருந்தாலும் செய்யற. சின்ன பொண்ணு, கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள் ட்ரெஸ் எல்லாம் இல்ல, அதான் நாளைக்கு என் கூட கொஞ்சம் கடைக்கு வர முடியுமா? தாராளமா போயிட்டு வரலாம். எப்ப போகணும்னு மட்டும் சொல்லு, நான் கிளம்பி இருக்கிறேன். சரி சின்ன பொண்ணு, நாளைக்கு காலையிலேயே கிளம்புனா வெயிலுக்கு முன்னாடியே வந்துடலாம், அதான் பாக்குறேன். என்ன சொல்றேன்? சரிடி, சரி சரி, கிளம்பலாம். என்ன இது சொல்றதுக்கு தான் வந்தேன். பரவ நான் கிளம்பட்டுமா? ஏய், இத சொல்லவா இவ்வளவு தூரம் வந்த? போன்லயே சொல்லிருக்கலாம்ல. அப்படியே உன்னைய பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தேன். மனசு கொஞ்சம் சங்கட்டமா இருந்ததா, அதான். என்ன சங்கடம் உனக்கு? ஆ, ஏன், என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? சொல்லு. ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, புது வீடு மாறினதும் கையில் உள்ள பணமெல்லாம் செலவாக போயிடுச்சு. அதான் இப்போ பார்க்குற வேலையும் அவ்வளோவா கொஞ்சம் கட்டுப்படி ஆகல. என்ன செய்யறதுன்னு தெரியல. உனக்கு எதுவும் வேலை தெரிஞ்சா கொஞ்சம் பார்த்து சொல்றியா? சரிடி ஜில்ல, எங்க வீட்டுக்காரரு ஒரு கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு. நீ தான் காலேஜுக்குலாம் போய் நல்லா படிச்சிருக்கல. அவர் கம்பெனில எதுவும் வேலை இருக்கான்னு நான் கேட்டு பார்க்கறேன். என்ன? சரி சின்ன பொண்ணு. ஆமா, என் பட்ட பேர் ஜில்லுவன், நீ இன்னும் மறக்காம ஞாபகத்தில் வச்சிருக்க போல. ஆண்டி, உனக்கு ஜில்லுன்னு பட்ட பேர் வச்சதே நான் தான். பொண்ணு, மறந்துடாம எனக்காக கேட்டு சொல்லிடி உங்க வீட்டுக்கார்ட்ட. நான் தான் அவர் நம்பர் கொடுத்துருக்கல, நீ ஃபோன் பண்ணி பேசுடியே. கண்டிப்பா அவர் கம்பெனில வேலை இல்லைனாலும் வேற எங்கேயும் இருந்துச்சுன்னா பார்த்து சொல்லுவார் உனக்கு. இப்போ பார்க்குற வேலையும் விட வேண்டாம். இது அப்படியே சைடு பை சைடாக நானும் என்னால் முடிச்ச அளவுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணி தரேன். அப்புறம் அவர் எங்கேயும் கம்பெனியில் வேலை பார்த்து கொடுத்தாருன்னா அங்கேயும் செஞ்சுக்கோ. கொஞ்சம் உனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். என்ன பொண்ணு, கஷ்டம்னு வந்தா கூட பிறந்தவங்களும் சொந்த பந்தமும் கூட விட்டுட்டு போயிடுற காலத்துல எப்பவோ பழகின உறவு நீ எனக்கு இவ்வளோ தூரம் உதவி பண்றேன்னு வாய் வார்த்தையால சொல்லும் பொழுதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏண்டி, நண்பனும் சொந்த பந்தமும் ஒன்னாடி. எப்பவோ பழகின உறவா இருந்தாலும் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸுடி. உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் கூட நான் வந்து நிற்ப முடிய. அதுதான் உண்மையான நட்புக்கு அழகு, புரியுதா? சரி சின்ன பொண்ணு, பரவ நான் கிளம்பட்டுமா? நைட்டுக்கு சமையல்லாம் வீட்டுக்கு போய் தான் செய்யணுமா? ஆமா சின்ன பொண்ணு, இனிமே போய் தான் சாப்பாடு செய்யணும். அப்ப இரு, இந்தா மத்தியானம் சாப்பாடெல்லாம் சேர்த்து தான் எங்க மாமியார் ஆக்கி வச்சிருக்கு. ஒரு டப்பால போட்டு தரேன், எடுத்துட்டு போய். என்ன அப்புறம் எதுக்கு போயிட்டு நீ சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு? ஐயோ பரவாயில்ல சின்ன பொண்ணு, வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இருடி, என்ன பரவாயில்லன்னுட்டு எடுத்துட்டு போ. சின்ன பொண்ணு வேணாடி, சொல்றது கேளு. இல்ல, நான் சொல்றத நீ கேளு. என்ன பண்ண? நெட்டப்பா, வா வா வா. என்ன இன்னைக்கு நேரமா வந்துட்டேன்? என்ன பண்ண இது? அப்பா, உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டு பாரு. இதுதான் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஜில் ஜில் ரமாமணி. ஏய் சின்ன பொண்ணு, என்னடி? ஏய், பழக்க தோசத்துல சொல்லிட்டு ரமா. நெட்டப்பா, இவ பேரு ரமா. வணக்கங்க. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நெட்டப்பா, என் ஃப்ரெண்டு நம்ம ஊர்ல தான் தங்கியிருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா சின்ன பண்ண. அப்ப உங்க கூட்டத்துல இன்னொரு ஆளு சேர்ந்துருச்சுன்னு சொல்லு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. நெட்டப்பா, என் ஃப்ரெண்டு இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏன் இனி பேசிட்டு ரெடி, நான் வாரேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் நானும் குழந்தையும் மட்டும்தான் தனியாக இருக்கோம். அதான் சின்ன பொண்ணு எதுவும் ஹெல்ப் வேணும்னா உங்ககிட்ட கேட்க சொன்னா. அப்புறம் இப்போ நான் பார்க்குற வேலை கூட அவ்வளோவா கொஞ்சம் வருமானம் இல்லை. ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா உங்கள் மூலியமாக எனக்கு. அப்படிங்களா? சரி சரி, நான் எதுவும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல வேலை இருந்துச்சுன்னா பார்த்து சொல்றேன். சரிங்களா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நானும் சின்ன பொண்ணு இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். என்ன எதுவா இருந்தாலும் சின்ன பொண்ணு கேளுங்க, அவ செஞ்சு கொடுப்பா. சின்ன பொண்ணு, நான் சொல்லு நெட்டப்பா. நைட்டுக்கு படத்துக்கு போலாம். என்ன கிளம்பிரு. இது படத்துக்கா? ஐயோ, நான் வரல. என்ன நீ? டிக்கெட்லாம் வாங்கிட்டு முடியா? ஐயோ, இன்னைக்கு மகளிர் குழுல கூட்டம் இருக்கு, படத்துக்குன்னு சொல்ற. என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போறோம். அப்பவும் வரலன்னு சொன்னா எப்படி? அப்புறம் இப்ப வரலன்னு சொல்லிட்டு நீ எங்கேயும் கூப்பிட்டு போலன்னு சண்டை பிடிக்கவா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நாளைக்கு போய்க்கலாம். ஏய், இன்னைக்கு டிக்கெட் எடுத்துட்டா நாளைக்கு போறதா? என்ன நீ? என்ன பண்ண, அதான் கூப்பிடுறாங்களே, போயிட்டு வாயேன். அவிய ஃப்ரெண்டை விட்டுட்டுலாம் எங்கேயும் வரமாட்டா. மகளிர் கூட்டம்னு சொல்லிட்டு விடிய விடிய கூத்தடிக்கிறது அவளுக்கு வேலை. சும்மா இரு நெட்டப்பா. ஏதாவது பேசிக்கிட்டு. அம்மா, படத்துக்கு நீயும் வரியாட்டி? ஐயோ வேணாம், தம்பிக்கு அதெல்லாம் ஒத்துக்காது. நைட் ஷோ தானே, வந்தா தூங்க போறான். தூக்கிட்டு வாடி, போயிட்டு வரலாம். இல்லை சின்ன பொண்ணு, போயிட்டு வர நேரமாயிடும், அதனால தான். நீ என்ன பக்கத்து ஊர்லயே இருக்க? ஒரே ஊருக்குள்ள இருக்கிறோம், 2 தெரு தள்ளி தான் இருக்கோம். எந்நேரமா இருந்தா என்ன? தா கொண்டு போய் அவர் விட்டுட்டு வர போறாரு. இல்ல இங்கே தங்கிரு, காலையில போ. நெட்டப்பா, சரி படத்துக்கு போலாம். ரமாவையும் அழைச்சிட்டு போலாம். என்ன? சரி சின்ன பொண்ணு. பரவாயில்ல, நீங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க. நீங்க போகும்போது நான் இதுக்கு இடையில. வாடி. ஆமாங்க, வாங்க நீங்களும். நீங்க வந்தாலாவது சண்டை போடாம இனி சந்தோஷமா படம் பார்க்க விடுவா. ஐயோ ஐயோ, சரி சரி வாரேன். நெட்டப்பா, அப்ப ரமாவை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பையனை தூக்கிக்கிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்துரு. என்ன? இல்ல பரவாயில்ல சின்ன பொண்ணு, நான் நடந்தே போய்க்கிறேன், வேண்டாம். எவ்வளவு தூரம்? தோதானே பக்கத்துல இருக்கு, வாங்க போயிட்டு வரலாம். ஏய், போடி ரமா. சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வரேனே. கரெக்ட் ரமா, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நானும் ரெடியா இருக்கேன். என்ன? சீக்கிரம் கிளம்பு. பாவம் ரமா. சே, இப்படியெல்லாம் அவளுக்கு லைஃப் அமையும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இனி நம்ம கூட இருக்கும்போதாவது அவளை சந்தோஷமா பாத்துக்கணும். மீனாட்சி என்ன ஊருக்கு வந்ததுல இருந்து வெளியிலயே வர மாட்டேங்கிறா? தூரத்துல இருக்கும்போதாவது தைரியமா போய் பாத்துட்டு வந்தேன். ஆனா இப்ப பக்கத்திலேயே தான் இருக்கா. ஆளை கண்ணால பார்க்க முடியலையே.
வீட்ல எல்லாரும் சுத்தி ஆள்வலா இருக்காங்கன்னு சொல்லி எங்கேயும் வரலையா? ம். அவ வரலனா என்ன? நம்ம போய் பார்க்கலாம். அண்ணன் வீட்ல யாருக்காகன்னு தெரியல. சரி, யார் இருந்தாலும் பார்த்துக்கலாம். காதல்னா பல மலைகளையும் பல கடலையும் தாண்டி தானே ஆகணும். எவ்வளோ உனக்கு கொடுத்த பிரியாணி நீ இன்னும் சாப்பிடலையா? அப்படியே இருக்கு. இல்லக்கா எனக்கு வேண்டாம், பிள்ளைகள்கிட்ட யார்ட்டையும் எடுத்து கொடுங்க. பிள்ளையெல்லாம் சாப்பிட்டுடுச்சு, நீ தான் இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டுட்டே ஏன் வேண்டாங்கிற? மாமா எப்போ பிரியாணி வாங்கிட்டு வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ சாப்பிடலன்னா என்ன அர்த்தம்? அக்கா இப்போ ஊருக்கு எதுவும் பஸ் இருக்கா? நான் ஊருக்கு போறேன். அடிச்சக்க ஊருக்கு போறியா? என்ன வந்து 2 3 நாள் தங்கிட்டு தான் போவேன்னு சொன்னா இப்போ எதுக்கு ஊருக்கு கிளம்புறேங்கிற? என்னடி என்னாச்சு? மைனிகாரி எதுவும் போன் போட்டு திட்டினால அங்கே தங்குறதுக்கு? ஐயோ இல்லக்கா, திடீர்னு வேலைக்கு வான்னு சொல்லிட்டாவ, அதுக்கு தான். வேலையே லீவ் போட்டுட்டு வந்தோம்னு தானே சொன்னேன். இப்போ என்ன திடீர்னு உனக்கு? எதுக்கு மூஞ்செல்லாம் சோர்ந்து போயிருக்கு? என்ன ஆச்சு சொல்லு. டைனா எதுவும் பேசினால உனைய? அவளை நான் கூப்பிட்டு கேட்கவா? ஐயோ இல்லக்கா, இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் சொல்லல. ஊர்லேருந்து வந்ததுலேருந்து நான் அவளை சரியா கூட பார்க்கல. வரவேணுட்டி. ஏன் எதுக்கு போற? இல்ல நான் ஊருக்கு கிளம்புறேன், நான் போறேன்க்கா. மைனி, என்ன எப்படி இருக்கிய? நல்லா இருக்கியல? 2 நாளா வெளியே காண ஆள உங்களை. என்ன மைனி, உங்களை பார்க்காம நான் எப்படி தவிச்சு போயிட்டு தெரியுமா? என்ன என் குழந்தை என்னமோ புதுசா பாசமா பேசுறாரு என்கிட்ட. என்னடா சின்னவனே, என்ன ஐஸ் வைக்கிறவள இருக்கு எதுக்கு? ஐசு தான் வைக்கிறேன், ஆனா கரைய மாட்டேங்கிறிய மைனி. ஏன் மைனி, சாப்பிட்டியா இல்லையா? என்ன இப்படி எலும்பும் தோலுமா இருக்க? பாத்தியாடி மீனாச்சி, பாத்தியா அவன? என்னத்துக்கோ பொடி வச்சு பேசுறான், என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. புரிய வேண்டிய நேரத்துல புரியும் உனக்கு. புரிய வேண்டிய நேரத்துல புரியும். இவ எப்ப வந்தா? என்னடா தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அவ இவனுக்கிட்ட அப்படியே கூப்பிட்டு பழகிடுச்சு. வாயத்திற்காம நிக்கிறா. ஏன் நான் வந்தது இவளுக்கு கண்ணுக்கு தெரியலையே என்ன? உன் ஃப்ரெண்டு தானே, நீயே கேட்டுக்க. என்னைய கேட்டா நான் என்ன செய்யறது? 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். போமைனி உன் கையால சூடா நல்லா ருசியான ஒரு காப்பியை போட்டு கொண்டு வா. கையால காப்பி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீ இந்த குழந்தை காப்பி கேக்குறேன்னு அவசரம் போடாத. நல்லா அருமையா அழகா போட்டுட்டு வரணும்னு சொல்லிவிட்டேன். சரிடா, போட்டுட்டு வரேன். கிளம்பு சீக்கிரம் கிளம்பு. ஆனா எம்பூட்டு நேரம் தான் காத்து இருக்கிறது. சத்தம் ஒண்ணும் இல்ல மைனி, ஒண்ணும் இல்ல. கிளம்பு. பட்டு எல்லாம் திரும்பி பார்க்காத, கிளம்பு. ஏய் நாங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், என்ன நீ பாட்டுக்கு போற? உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. என்னடி உன்னை வந்து பாக்கலன்னு கோவமா? அதான் வந்துட்டோம்ல, வேலை அதிகமா இருந்துச்சு. கனிக்கு கொஞ்சம் புக்கெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தவ, காசும் இல்ல, அதான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். பரவாயில்ல, போய் உங்க வேலையை பாருங்க. அடி என்ன, எனக்காக தானே ஊருக்கு வந்த, இப்ப என்னவோ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போற? என்ன இதெல்லாம்? நீ வந்துட போறவ. இப்படி நீ பாருடியே, உன் முகத்தை பார்க்காம 2 நாளா எனக்கு சரியான தூக்கமே இல்லை தெரியுமா? சும்மா இப்படி எல்லாம் பேசி என்னைய ஒண்ணு ஏமாத்த வேண்டாம். என்னது ஏமாத்த வேண்டாமா? யாருடி ஏமாத்துறது? ஆண்டி என்னமோ ஊர்ல இருந்தப்ப ஏதோ பேசுன, ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை அப்படி பாத்துக்குவோம் இப்படி பாத்துக்குவோம், நம்ம அங்க போலாம் இங்க போலாம், தினந்தோறும் உன்னைய பாத்துக்கிட்டே இருப்பேன்னு சொன்ன. இப்ப என்ன திருப்பிக்கிட்டு நிக்கிற? திரும்பிட்டு இந்த பக்கம் திரும்பு. ஐயா விடு. அக்கா மாமா எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க, கைய விடு. யார் வீட்டுல இருந்தா என்ன? ஏன் பொண்டாட்டி கையை நான் பிடிக்கிறேன்? சும்மா தேவையில்லாத பேசாத. என்னடி எப்பவும் இப்படித்தானே சொல்லுவேன், இன்னைக்கு என்ன உனக்கு தேவையில்லாத பேசுறேன்? ஏய் என்ன கோவன்னு சொல்லு. இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு சுத்தமா பிடிக்காது சொல்லிவிட்டேன். உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? தயவு செஞ்சு வந்த வேலை ஏதோ அதை பாரு. வந்த வேலை எதுனா? நீ பாக்கிறதுக்காக தான் வந்தேன், வேற எதுக்கு வந்த? வேற என்ன வேலை? நீ என்னைய பார்க்க வந்த, நீ என்கிட்ட பேச வந்த அப்படின்னு எதுவும் சொல்லிக்கிட்டு நிக்காத. தயவு செஞ்சு இனி ஆளை விடு. இனி என்னைய பாக்குறதோ பேசுறதோ வேண்டாம். என்னடி விட்டா ஓவரா பேசுற? எதுக்கு வேண்டாம்? எதுக்கு வேண்டாங்கிற? சொல்லு, என்ன பிரச்சனை? உன் அண்ணன் எதுவும் சொன்னானா? இல்ல அன்னைக்கு உன்னை ஏத்தி கொண்டு உங்க வீட்டு வாசல்ல விட்டதுக்கு உங்க அத்தை எதுவும் சொன்னிச்சா? இல்லையே. அப்படியே இருந்தா அதை நீ முன்னமே சொல்லிருப்பியே. இங்க எனக்காக வாரம்னு சொல்லிட்டு தானே வந்த. வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன கோவம் சொல்லுடி. பக்கத்திலே இருந்துகிட்டு இப்படி எந்த சண்டையெல்லாம் போடாது, எனக்கு சுத்தமா பிடிக்கல. யாரும் வர மாதிரி இருக்கு, விடு. யார் வந்தாலும் பரவாயில்ல, வரட்டும். என்னப்ப வரட்டும், 4 பேருக்கு தெரிஞ்சாதான் எல்லாம் நல்லதா சீக்கிரம் நடக்கும். இந்த நல்லதும் எனக்கு நடக்க தேவையில்லை. தயவு செஞ்சு நீ ஆளை விடு. உன் நாடகம் நடிப்பு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க வந்த பிறகு தானே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நாள் எங்கேயே இருந்து லவ் பண்ணதால என்னை நல்லா ஏமாத்திட்டு இருந்த. ஏய் என்ன பேசுற? இதுவா இருந்தாலும் வாய் திறந்து பேசு, வாய்க்குள்ளே முன்னேறாத. பேசாம கையை விடு சுப்பு, கையை விடு. இப்ப நீ ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்ன சொல்லு. இங்க வந்த பிறகு என்ன தெரிஞ்சது உனக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு பேசுற? என்ன? அடியே அத்தை வந்துருக்க, கையெடு. என்ன பெரியாமா வரும்பொழுதே மைக்கம் மாதிரி கத்திக்கிட்டு வர? லேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா ஒரு வாரமா இந்த பக்கம் ஆளையே காணோம்? கொஞ்சம் வேலையா வெளில போயிருந்தேன், அதான். ஏன் மீனாட்சி, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இரு நானே போய் கொண்டு வரேன். மீன் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. நடுமுத்தத்துல 2 இதுவ 2 என்ன பேசிக்கிட்டு கிடக்குதுவே? இவன் போக்கே சரியில்லையே. என்ன இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆத்தாடி ஆத்தி, நம்ம பிள்ளை வாழ்க்கைக்கு எதுவும் வேட்டு வச்சிட போறான். சுருட்ட முடிகாரி போக்கே சரியில்லை. என்னவோ என்னன்னு தெரியல ஒன்னும். ஏ ராசாத்தி, இந்த காப்பி குடிங்க. என்னடி நான் 10 முறை கூப்பிட்டாலும் என்னாண்டு காதுல வாங்க மாட்டேன். இன்னைக்கு நான் கேட்காமலே காப்பி கொண்டு வந்து தாரேன். சுப்பிரமணி கேட்டான்னு போட்டேன், அதான் சரி நீங்களும் வந்தியல, அப்படியே உங்களுக்கும் கொண்டு வந்தேன். சரி நீ வீட்டுக்குள்ள தான் இருக்கியா? அந்த பையன் வந்தது உனக்கு தெரியுமா? ஏன் எனக்கு தெரியுமே. சரிடி சரி பிடிங்க,
காப்பி எப்படிங்க அம்மாவை வாராளா இல்லையா என்ன சொன்னா அவளுக்கு ஒரு போனை போட்டு கொடுனா கொடுக்க மாட்டேங்கிற காலையிலே வாரம்னு சொல்லிவிட்டா காலையிலே வாரலாம் சரி சரி சாம்பார் ரசம்னு வெறும் தண்ணியை வச்சு ஊத்துறத விட்டுப்புட்டு நீனா கோழியை எடுத்து ஆக்கு சரியா செய்தேன் இந்த காப்பி எப்படிங்க இல்ல ஞாயிற்றுக்கிழமை கறி ஆக்குற நாளா பார்த்து தான் மாவுல வர சொல்றது ஏய் டக்கு இதுக்கு போய் என்ன இங்க வர சொன்ன வந்துட்டியே தங்கச்சி வா 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 என்னம்மா ஏதேதோ நடந்திருக்கு இந்த அண்ணங்கிட்ட எதுவும் சொல்லல உன் தேவைக்குன்னு மட்டும் என்கிட்ட வந்தா உன் தேவை முடிஞ்சது கழட்டி வித்துட்டு பத்தியா என்ன உனக்கு கழட்டி விட்டுட்டேன் என்ன வேணும் உனக்கு இங்க பாரு இந்த மாதிரி தனியெல்லாம் என்னை கூப்பிட்டு வச்சு பேசினா வீட்டுல உள்ள எல்லாருக்கும் சந்தேகம் வரும் தயவு செஞ்சு என்னை மாட்டி விட பாக்காத நீ மாட்டினா நானும் தான் மாட்டுவேன் அதை மறந்துட்டியா அப்புறம் என்ன டாக்டர் நீ பணம் தரலன்னு போன் பண்ணி என்னைய மிரட்டுறான் உனக்கு உதவி செய்ய போனதுக்கு எனக்கு எதுக்கு ஒப்பத்துருவான் இங்க பாரு என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே என்ன சொன்னேன் இந்த மாதிரி போலி டாக்டர்லாம் வேஷம் போடுறவங்கலாம் ரொம்ப கிரிமினலா இருப்பாங்க நிறைய பணம் கொடுக்குவாங்க பார்த்து செய்யுமான்னு கேட்டனா இல்லையா நீதான் எதுவா இருந்தாலும் சரி எனக்கு டாக்டர் இருந்தா போதும் இப்ப என்ன ஆமா சொன்னதான் ஆனா என்னால முழுசா கொண்டு போக முடியல இப்ப நான் என்ன பண்றது முழுசா கொண்டு போக முடியலன்னா ஐயோ இப்ப எதுக்கு நீங்க வர சொன்ன வீட்ல எல்லாரும் என்னை தேடுவாங்க என்னன்னு சொல்லு ஏன்னா அந்த டாக்டர் வீட்டுல உள்ள எல்லாரோட நம்பரும் வச்சிருக்கான் ஒழுங்கா பணத்தை நீ கொடுக்கல இன்னும் 2 நாள்ல உன் வீட்டுக்கு நேரா வந்து நம்ம பேசின அவ்வளவையும் போட்டு காட்டுவோன்னு சொல்லி மிரட்டுறான் உன் கூட சேர்ந்துக்கிட்டு நானும் தான் பயந்துகிட்டு இருக்கேன் நீ செஞ்சு எப்படியாவது பணத்தை கொடுனா நான் எங்க போறது என் வீட்டுக்காரன் வெளியூர்ல இருப்பான் அவன் சம்பாரிச்சு கொடுப்பான் அதை வச்சு டிராமா பண்ணலான்னு பார்த்தேன் அவன் என்ன வீட்டுல வந்து உட்காந்துருக்கான் என்னால இப்ப ஒரு நய பைசா ரெடி பண்ண முடியாது தயவு செஞ்சு நீ கொஞ்ச நாள் அமைதியா இரு அந்த டாக்டர்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி இங்க பட்டேனா அவன் சமாளிக்கிற அளவுக்கு எல்லாம் எதுவும் பொறுமையா இருக்கிற மாதிரி தெரியல இங்க நம்ம கம்பி நீட்டுறோன்னு ரொம்ப உஷாரா இருக்கான் ஐயோ தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் சரி நீ கிளம்பு நான் எப்படியாச்சும் அம்மாட்ட சொல்லி பணத்தை ரெடி பண்றேன் அப்புறம் இதுல எனக்கும் பங்கு இருக்கு மறந்துடாத உனக்கும் பங்கு இருக்கா உனக்கு பங்கு தரேன் நான் சொல்லவே இல்லையே அப்போ உனக்கு எல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன் நீ என்னைய டீலிங்ல விட்டுறலாம்னு பாக்குறியா பார் உனக்காக நானும் தான் கூட நின்றுருக்கேன் அதுக்கு பாதிக்கு பாதியாவது நீ கொடுத்துதானே ஆகணும் ஆனா உனக்கு சும்மா செஞ்சு தரேன்னு சொல்லவே இல்லையே இங்க பா டயனா அந்த டாக்டரு நான் வச்ச ஆளு நாளைக்கே நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்வான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சரியா சி குடிகார நாயே நீ இவ்ளோ கேவலமா இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா உன்னை நம்பினனே அப்போ அந்த டாக்டருக்கும் நீ தான் சொல்லி கொடுக்கற போல உன்னாலதான் அவன் இவ்ளோ பிரச்சனை பண்றான் ஏய் அதெல்லாம் ஒண்ணு நான் சொல்லி கொடுக்கல உனக்கும் பங்கு தரம்னு உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லு என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கேன் உன்னை அண்ணன் நினைச்சுதானே உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் என் கூட பிறந்த தங்கச்சிக்கே நான் எந்த இதுவும் செய்யறது இல்ல நீ என்ன நீ சொல்ல போனா என்னையும் என் குடும்பத்தையும் நீயும் உன் அம்மாலும் நடுத்தருவில் நிக்க வச்சதுக்கு நான் உனைய பழி வாங்கிருக்கணும் இந்நேரம் பொழைச்சு போகட்டும் பொம்பளையாச்சுன்னு விட்டு இருக்கேன் என்னடா பொழைச்சு போகட்டும் நீ விட்டுருக்கியா இவ்வளத்தையும் நீயும் என் கூட சேர்ந்துதான் பண்ணான விஷயமெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது உன்னையதான் உன் புருஷன் உன் மாமியா உன் ஓரவத்தி எல்லாம் வீட்டை விட்டு துரத்துவாங்க மிரட்டுறியா ஆமாடி மிரட்டுதான் எனக்கு நீ பங்கு கொடுக்குற வர நான் மிரட்டுவன் தான் ஏய் என் மாமியாரோட கொண்ட முடி என் கையிலடி நான் இன்னைக்கு என்ன சொல்றேனோ அதுதான் கேட்பாங்க இந்த உண்மையெல்லாம் இப்பவே போய் அவங்க கிட்ட சொல்லட்டுமா டக்கு வேணாம் ப்ளீஸ் டக்கு நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்குறேன் நீ கேட்குற பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்றேன் ப்ளீஸ் என் வாழ்க்கையை வீணாக்கிடாத உனக்கே தெரியும் என் வாழ்க்கைக்காக தான் நான் இப்படி ஒரு பொய் சொன்னேன்னு இப்போ இந்த பொய்யாலேயே என் வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு ப்ளீஸ் டக்கு ப்ளீஸ் கர்ப்பமா இருக்கான்னு பொய் சொல்லி உன் குடும்பத்தை ஏமாத்தினது உன் குடும்பத்துக்கு தெரிஞ்சது உன் கதை க்ளோஸ் சாம என்கிட்ட அடக்கி வாசிக்கிற வேலையை பாரு புரியுதா மாப்ள நீங்க எப்போ வந்தீங்க இப்போ என்ன சொன்னீங்க நீங்க இப்போ என்ன சொன்னீங்க அத்தை அத்தை பாருங்க அத்தை கிளசன படசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னைய பழி வாங்குறாரு நான் பொய்யா கர்ப்பமா இருக்கேன்னு என்னைய கேள்வி மேல கேள்வி கேட்கறாரு உங்க மாப்பிள்ளைய பாருங்க அத்தை அத்தை ஏன்னா எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் என்னென்ன பண்ணுவேன் என்ன நம்ம அம்மாவும் அப்பாவும் விருப்பப்பட்டதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க படசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்போ என்னை எப்படி பழி வாங்கலாமா நானும் உங்களுக்கு ஒரு தங்கச்சி தானே ஏன்னா பொய் சொல்லி ஏமாத்தத இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க உங்க சொத்தெல்லாம் பறிக்கணுன்றதுக்காக கர்ப்பமா இருக்கான்னு பொய் சொல்லி ஏமாத்தினா அதுக்கு போலி டாக்டர் ரெடி பண்ண சொல்லி என்கிட்ட தான் சொன்னா என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்னைக்கு என் மச்சானங்களுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாத்த இவ பருப்புலாம் ரொம்ப நாளைக்கு மேல வேவாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அபாஷன் ஆயிடுச்சுன்னு உங்களை எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கா இல்லத்த என்னடி மாப்பிள்ளை சொல்றதெல்லாம் உண்மையா சொல்லு மாப்பிள்ளை சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாத்த உண்மைதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அத்தை நான் பொய்யா கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதும் இவர்தான் போலி டாக்டர் ரெடி பண்ணாரு இவருக்கும் இதுல எல்லா பங்கும் உண்டு நீயும் சேர்ந்துதானே எல்லாத்தையும் செஞ்ச ஏன் என்னைய மட்டும் மாட்டி விடுற இல்ல அவ பொய் சொல்றா நம்பாதீங்க சி 2 பேரும் உங்க நாடகத்தை நிறுத்துங்க நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சதில்லன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க 2 பேரும் இன்னைக்கு என்ன செய்யறேன்னு பாருங்க உங்க ரெட்டை விஷயம் எல்லாம் களைஞ்சு போயிடுச்சு இன்னையோட என்னையே நடிச்சு ஏமாத்துறீங்களா உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு